இன்னும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எப்படி ரெண்ட் பே பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் உங்களுக்கு அதை வச்சு எப்படி ஈஸியாக ரெண்ட் பே பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணுங்க. நார்மலாக சைன்இன் ப்ராசஸ் தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கீழே ரெண்ட் வியா கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கே நீங்கள் எந்த மோட் வழியாக பே பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணுங்க. கான்டாக்ட் பே பண்ணுறீங்களா, இல்லை பேங்க் அக்கௌண்ட் வச்சு பே பண்ணுறீங்களா, இல்லை யூபிஐ அந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் பே பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஸோ என் ஹவுஸ் ஓனரோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ நான் அதை சர்ச் பண்ணுறேன். இப்போ அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட்லாம் என்டர் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டில் அவங்க நேம் என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க நேம் இங்கே ஷோ ஆகிடும். இப்போ கீழே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ எவ்வளோ ரெண்ட் பே பண்ணணுமோ அதை என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 9350 பே பண்ணணும். ஸோ அதை நான் என்டர் பண்ணுறேன். அண்ட் கீழே இந்த டிரான்சாக்ஷனுக்கு கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். லைக் டியூஷன் ஃபீஸா இல்லை ரெண்டா, அது மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். நான் ரெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் கீழே நீங்கள் நார்மல் யூபிஐ வச்சு பே பண்ணுறீங்களா இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்களான்னு செலக்ட் பண்ணுங்கள். நான் கிரெடிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஹவுஸ் ஓனர் அவங்க பேன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ பாருங்கள் 9350 எக்ஸ்ட்ரா 234 பேங்க் சைட்லேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிரெடிட் சைட்டில் இருந்து டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டில் இருந்து 1 to 2% எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க அந்த லிஸ்ட் ஆஃப் கிரெடிட் கார்ட்லாம் இங்கே ஷோ ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இங்கே கீழே பே இன்ஸ்டன்ட்லி கொடுங்க. இப்போ உங்கள் கிரெடிட் கார்டு பேங்க்ல இருந்து ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணுங்க. அதை என்டர் பண்ணதும் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பே ஆகிடுச்சு. இது இன்ஸ்டன்ட்லி அவங்களுக்கு வித்தின் 1 to 2 minutes அவங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கிடைச்சிருக்கு பார்த்ததுக்கு நன்றி.